ஹாய், இன்றைக்கி வந்து 1 கேஜி ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கு வந்து 4 எக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து ப்ரௌன் சுகர் தனியாக, ஒயிட் சுகர் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ப்ரௌன் சுகர் 150 கிராமும், ஒயிட் சுகர் 150 கிராமும் எடுத்து வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். நம்ம அது பீட் பண்ணும்போது அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா கரைஞ்சால் மட்டும்தான் அந்த விரிங்கிள் டாப் வரும். சுகர் கரையிலனா டாப்பில் வந்து ஹார்டாக இருக்கும், பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான் நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அந்த 4 எக்கு போட்டோம்ல, அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. பட்டரு 200 கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாக்லேட்டு, இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட் மோர்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டு தான். பட்டரும் சாக்லேட் காம்பவுண்ட் ரெண்டுமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க இதை பீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பீட் பண்ணுற நேரம் நம்ம அதை பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, சுட தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கிண்ணத்தை வச்சிட்டிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகிட்டே இருக்கும். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மைதா வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், 1.5 கப். அது கொக்கோ பவுடர் 40 கிராம், 1/2 கப்பு. பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு வந்து 1 பிஞ்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சீவ் பண்ணிங்கன்னா தான் ஒரு பக்கம் பேக்கிங் பவுடர் ஒரு பக்கம் நல்லா கரையலைன்னா, ஒரு பக்கம் குண்டாக இருக்குது ப்ரௌனி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதனால் நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் பாயிலிங் பண்ணது ஒரு பக்கம் நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. அது லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஏன்னா அது நல்லா ஆறின பிறகு தான் இதில் சேர்க்க முடியும். சூடாக இருக்கும்போது சேர்த்தோன்னா அது நம்மளுக்கு அந்த கரெக்டான பதம் வராது. அதனால் அது நல்லா ஆறட்டும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சைடில். அதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சாக்லேட் போட்டதுக்கப்புறமா தான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. என் பையன் தெரியாமல் அதில் போட்டுட்டான். அவனுக்கு அந்த கேக் பண்ணுறதுனா இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கேப்பில் கொஞ்சம் தெரியாமல் அந்த பவுட்ரு கொஞ்சம் கொட்டிட்டான். சரி, நான் அதை போட்டதுக்கப்புறமா தான் டபுள் பாயிலிங்கில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சாக்லேட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரே ரெடி பண்ணிடலாம். ட்ரே வந்து இப்போ நான் 1 கேஜி பண்ண போகிறேன். அதுக்குள்ளே பட்டர் பேப்பர் எல்லாமே நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நான் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஃபுல் பேப்பர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இதை தடவிடலாம். ஆல்ரெடி இதில் நிறைய பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கோம், லைட்டாக பண்ணால் போதும். பட்டர் பேப்பருக்கு அடியில் பார்த்திங்கன்னா மாவு லைட்டாக போட்டு அதில் நான் ஜடிச்சிட்டு அடியில் வச்சுருக்கேன். இப்போ ப்ரௌனி மிக்ஸு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. காம்பவுண்ட் சாக்லேட்டு, பட்டரு அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக உங்களுக்கு கொடுக்கும். காம்பவுண்ட் சாக்லேட்லேயுமே கொஞ்சம் பட்டரியாக தான் இருக்கும். அதனால் அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஷைனிங்கை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ரிப்பன் டாப்பில் வரணும். அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்தால் தான், அப்போ தான் ப்ரௌனி நல்லா ஃபட்ஜியாக வரும். உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும் ரிப்பன் டாப் வருதில்ல, இதுதான் உங்களுக்கு கரெக்டான ப்ரௌனி. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கும் வரலை. நான் ஒன்றும் பெருசாக கிளாஸ்லாம் போகல, ஆன்லைனில் பார்த்து தான் பண்ண ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா என் பையனை விட்டால் கூட பண்ணிவிடுவான். எல்லாம் ஒரே அளவு தான். அளவு எடுத்து வைன்னு சொன்னால் போதும், அவன் எல்லாமே எடுத்து வச்சுருவான் ரெடியாக. வெயிட் மிஷின் கண்டிப்பாக வேணும், அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வெயிட் மிஷினில் ஒரு கப்பையும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவு எடுத்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரௌனி பேட்டர் ரெடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஒரு ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணுறது. அதுக்குள்ளே இப்போது அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கலாம். அதில் ஓடிஜி அவனில் ரைட் ஹேண்ட் சைடு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டெம்பரேச்சர், அது வந்து 180 டிகிரிலே இருக்கட்டும், செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து டாப் பாட்டம் கிரிட், அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து
டாப் பாட்டம் கிரிட்ங்க. தேர்டு வந்து கன்வென்ஷன் மெத்தடுன்னு இருக்கும். அந்த இதில் நீங்கள் ஐகான் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டைமிங்கு 10 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு மெத்தடு. லாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ இந்த பேட்டருக்கு மேலே டாப்பிங்ஸ் என்ன வேணுமோ அது உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோர் பிராண்டில் இருக்கிற சாக்லேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டார்க் சாக்லேட்டு அண்ட் மில்க் சாக்லேட்டுன்றது டார்க்கையும் ஒயிட்டையும் கம்பைன் பண்ண மிக்ஸ் ஒரு கலர் அது நடுவில் இருக்கும். மில்க் சாக்லேட்டு வந்து லைட் ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஒயிட் சாக்லேட் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அதனால் நான் அந்த டார்க் ப்ரௌனும் லைட் ப்ரௌனும் ஆட் பண்ணியிருக்கேன் சாக்லேட்டு. உங்களுக்கு வேணும்னா ஒயிட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் என்கிட்ட இருந்ததுனால ஒயிட் சாக்கோ சிப்ஸு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு இருந்துச்சு, நான் அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ அது சவுண்ட் வந்துடுச்சு. அது ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ கேக்கு ட்ரே எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதில் அதே சேம் 180 டிகிரி. மோடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப் அண்ட் கிரிட் இருக்குல்ல, அதில் நான் அந்த பக்கம் வச்சுருக்கேன். அது வந்து அதில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. தேர்டு வந்து கன்வென்ஷன் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 20 மினிட்ஸ் வரணும். அதில் 10 மினிட்ஸ் டாப் அண்ட் கிரிட்டும் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து பாட்டமும் வைங்க. இது மாதிரி வச்சோன்னா நல்லா ஃபர்ஜியான ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் அதை ட்ரே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து உடனே அந்த சூட்டில் வச்சு கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுவும் இல்லாமல் ப்ரௌனியை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இதில் ஆல்ரெடி பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய. அதனால் எப்படி ஆகிடும்னா, நார்மலாக பட்டர் உங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தா எப்படி இருக்கும், கல் மாதிரி ஆகிடும்ல, அது மாதிரி ஆகிடும். அந்த ஒரு ஃபர்ஜியான ப்ரௌனி நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் அது வெளியிலேயே வச்சுருங்க ப்ரௌனியை. இப்போ நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஒரு சவுண்டு வரும். கட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பீஸ் நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் மொத்தமே 1 kg ப்ரௌனி தான் பண்ணேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தோன்னா நம்ம சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணுறோம்ல, அதனால் நம்மளுக்கு 200 கிராம் கிட்ட எக்ஸ்ட்ரா தான் வரும். கஸ்டமர் வந்து 1 kg ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர அந்த 200ஐயும் கஸ்டமருக்கு நான் கொடுத்துருவேன். கஸ்டமர் நம்ம கையில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக தான் எப்போவுமே கொடுப்பேன். நம்ம கையில் ஆர்டர் பண்ணுறதுனால ரேட்டு வைஸாகவும் இருக்கட்டும், குவாலிட்டி வைஸு, குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் நம்ம கையில் வருவாங்க. மட்டும் இல்லாமல் என்ன போடுறோன்றத வீடியோவும் நம்ம கையில் இருக்குது. அந்த ரெக்கார்டும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க ஆர்ட்ரு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கொடுக்கறதுனால தான் இவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து என்னை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மூலிமாவே எனக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு. இன்னி நாள் வரைக்குமே எனக்கு அப்படி தான் வருது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே போய் ஸ்டால் போட்டது கிடையாது. எப்போவுமே கேக் பண்ணிட்டேன்னா நான் ஸ்டேட்டஸில் மட்டும்தான் வைப்பேன். அப்படி தான் சேல் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிட்ஸை பார்த்துக்கிட்டே சைட் பிஸ்னஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோன் மட்டும் சொல்லாமல் எப்படியாவது பண்ணி கொடுக்கணுன்னு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கூட கிட்ஸு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கேக் பேக் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் மெஷர்மெண்ட் பண்ணி அந்த புக்கில் எழுதி வச்சுருவேன். அதை அவங்க கையில் கொடுத்துட்டேன்னா அவங்க வெயிட் மிஷின் வச்சு எல்லாமே அளந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவாங்க. நான் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுவேன்.
அது அவங்களுக்கும் ஒரு வீட்டுக்கிட்ட ஜாலியாக இருக்கிற ஷாப்லாம் பார்த்திங்கன்னா இதை போட்டு ஒரு பாக்ஸு ப்ரௌனி பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருவேன். அது நான் ஒரு பாக்ஸ் வந்து 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். நீங்கள் பெருசாக வெளியில் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு 3 ஷாப்பில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இது வெயிட் பாருங்கள் 1200க்கு மேலே இருக்குது. நான் இதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நம்ம சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த வெயிட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப் மட்டும் போய் கொடுத்துட்டு வருவேன். அவங்க காலி ஆகிடுச்சு அப்படின்னும்போது திருப்பி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் திருப்பி ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருவேன். இப்போ எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா 1 கேஜியை ஒரு 3 பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ப்ளஸ் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி பேக்கிங் கேட்டிருந்தாங்க. அது ஒரு சிங்கிள் பீஸை வச்ச மாதிரி அது ஒரு 5 பேக்கெட் ரெடி பண்ணேன். இது வந்து 3 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா சவுகார்பேட் ஹோல்சேலில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ் வந்தது. அந்த நேவி ப்ளூ பாக்ஸும் பர்பிள் கலர் பாக்ஸும் 110. அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் மட்டும் 130 ருபீஸ். அப்புறம் சிங்கிள் பீஸ் கேட்டாங்க. அது ஒரு 5 பாக்ஸ் கேட்டாங்க. அந்த 5 பாக்ஸுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வீட்டுக்கிட்டேயே இருக்கிறதுனால டெலிவரிக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். சிங்கிள் பாக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 3 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. நான் இதை வந்து சவுகார்பேட் ரேட்டு தான் சொல்கிறேன். இதை விட கம்மியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இதை விட கம்மியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உண்மையாகவே ப்ரௌனி நல்லாவே வரும். நீங்களும் சின்னதாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.